guys, welcome to SD State. ஸோ கைஸ் இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஒரு 11:30க்கு நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து பாஞ்சும் சிட்டிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து மந்தோவி ரிவர் பேக் வாட்டர்ஸில் தான் இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நடக்க போகுது. அண்ட் புக்கிங் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஒரு 1500 பெர் பர்சனுக்கு வரும். சீசன் பேஸ் பண்ணி அது மாறும் கூட. அண்ட் நீங்கள் நேரில் புக் பண்ணோன்னா கண்டிப்பாக கேஷ் கேரி பண்ணணும். பிகாஸ் அங்கே யூபிஐ அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் கிடையாது. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத் சாகர் வாட்டர் ஃபால் ட்ரிப்போ இல்லை நீங்கள் வேறு எங்கேனாச்சும் போகணும் கோவாவில் அப்படின்னா அதுக்கான செப்பரேட் பேக்கேஜஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதை செக் அவுட் பண்ணி ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அண்ட் என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் போர்டிங் பாயிண்ட்டுக்கு போய் அங்கே உங்கள் டிக்கெட் பாஸை காமிச்சிட்டு என்ட்ரி. டிக்கெட் ஏதாச்சும் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எந்த வண்டியில் வந்துருக்கோ வந்ததும் எடுத்துருங்க. ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக லைனில் நிற்கணும். இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இங்கே 1:30க்குலாம் ரீச் ஆகிட்டோம். எங்கள் பேக்கேஜில் இதெல்லாம் கவர் பண்ணாங்க. ஸோ நாங்கள் இதுக்கு செப்பரேட்டாக பே பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம மெல்வின் போட்க்கு போனோம். ஆக்சுவலி நிறைய க்ரூஸ் இருக்குது. இட்ஸ் லைக் அ ஃபெரி. அது டெல்டின் ஜாக். அண்ட் இங்கே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் கேசினோலாம் நடக்கும். ஸோ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஸ்பேர் ட்ரெஸ்ஸும் கேரி பண்ணுறது நல்லது. பிகாஸ் ஒன்ஸ் வெட் ஆச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சீக்கிரம் போய் உங்கள் பிளேஸ் அலோகேட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளோ அந்த இடத்துல நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். பட் லேட்டாக போனீங்கன்னா எல்லாரும் ஃபில் ஆகிட்டு மீதி என்ன இடம் இருக்குமோ அதில் தான் நீங்கள் உட்கார்ற மாதிரி. இதோட ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour நம்ம அந்த பேக் வாட்டருக்கு போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ரீச் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு ரியல் ஃபன்னே ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஆஃப் சீசனில் போனோம். அதனால எங்களுக்கு இதை பேக் வாட்டரில் பண்ணுறாங்க. இதே நீங்கள் வந்து சீசன் டைமில் போனீங்கன்னா பீச்லேயே பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் வந்து ரியல் ஃபன்னாகவே இருக்கும். ஸோ இந்த க்ரூஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு வெல்கம் ட்ரிங்கோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கோக் ஆர் ஃபேண்டா. அதுவும் ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ லேட் ஆனால் சான்ஸ் போயிடும். அண்ட் நாங்கள் லன்ச் டைமில் போனதுனால எங்களுக்கு ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, வெஜ் அண்ட் நான்வெஜ். ஆனால் நாங்கள் புக் பண்ணும்போதே நான்வெஜ் தான் புக் பண்ணோம். ஸோ நான்வெஜ் காம்போ ஃபுட் வந்து ஓகே தான், நாட் பேடு. ஸோ இதுதான் அந்த மெனு. கலர் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் கலரை பார்த்து ரைட்ஸ்க்கு போகணும். ஆக்சுவலி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அங்கே பிக் பண்ணணும். சேம் கலர்ஸ் கொடுத்தா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. பிகாஸ் அதை வச்சு தான் அங்கே வெளியே இருக்கவங்க வந்து நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 5 ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் உங்களுக்கு 5 கலர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி போகும்போது அந்த கலரை கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஜெட் ஸ்கீ ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஆசையாக போனேன். பட் இது நீங்கள் பாருங்களேன், ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடணும். அண்ட் நீங்கள் சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனால் கூட. இல்லைனா நாங்கள் 2-3 பேரை சேர்த்து வச்சு போயிடுவாங்க. ஸோ நம்ம கொடுத்த காசுக்கு வந்து அவ்வளோ ஒர்த்தாலாம் இருக்காது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து இவ்வளோ தான், இவ்வளோ செகண்டில் அது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் போனது வந்து ஸ்பீட் போட் ரைடு. ஆக்சுவலி ஸ்பீட் போட் ரைடில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், ஒரு மாதிரி த்ரில்லிங் அட்வென்ச்சரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரண்ட்லேயே உட்காந்துட்டேன். அண்ட் இந்த ரைடு கூட வந்து ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் தான் ஆகும். அண்ட் பின்னாடியே வந்து பனானா ரைடும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி என்னால் பனானா ரைட் அண்ட் பம்பர் ரைடு வந்து எடுக்க முடியல. ஸோ நான் இந்த காம்போவில் கவர் பண்ணது டோட்டலி 4 ஆக்டிவிட்டீஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ஜெட் ஸ்கீ, ஸ்பீட் போட், பம்பர் ரைட் அண்ட் பனானா ரைட். ஜஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சேஃபாக போங்க. உங்கள் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் வந்து நம்ம ரொம்ப சேஃப்டி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் லைஃப் ஜாக்கெட்டை வந்து பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். இதான் பம்பர் ரைட். அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ சேஃபாக எனக்கு இருங்க. பின்னாடி ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. பிகாஸ் எல்லாரும் வந்து ரைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நாங்கள் காம்போ பேக்கேஜில் எடுத்தோம். பட் ஆனால் இங்கே எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் கூட இல்லை, சும்மா அப்படி சுற்றிட்டு முடிச்சிடுறாங்க. சும்மா அப்படி சுற்றிட்டு முடிச்சிடுறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நான் பாருங்க. அவ்வளோதான், பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஜெட் ஸ்கீ. இது ஜஸ்ட் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. பட் ஆனால் வந்து ஒரே ஒரு ரவுண்ட் தான் கூப்பிட்டு வராங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் புக் பண்ணும்போது முன்னாடியே கேட்டுக்கோங்க, இது வந்து அலௌடா, எவ்வளோ செகண்ட்ஸ் எல்லாமே. உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபை
இட்ஸ் நாட் அ குட் கோ. நானும் ரொம்ப நேரம் நினச்சி தான் போனேன். பட் எல்லாமே பம்பர் ரைட் போனோம், பனானா ரைட் போனோம், அண்ட் ஒரு போட் ரைட் போனோம், ஸ்பீட் போட் அண்ட் ஜெட் ஸ்கீ போனோம். 4 தான் போனோம். பட் ஆனால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஆல்ரெடி நான் பாண்டிச்சேரியில் போயிருக்கேன். அங்கே வந்து லைக் ரொம்ப நேரம் கூப்பிட்டு போவாங்க. பட் இது வந்து ஜஸ்ட் லைக் தட் மாதிரி முடிச்சிட்டாங்க. டக்குனு கண்ணு மூடி கணக்கு பறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர மாதிரி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இவ்வளோ செகண்ட் போகுதுன்னா கண்டிப்பாக இதை ஆப்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டில் வி ஆர் இந்த க்ரூஸில் ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த ரைடு அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரூஸில் வந்து அலோகேட் ஆனால் தான் இந்த க்ரூஸையே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரைட் முடிஞ்சால் கூட நம்ம இங்கேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கே வந்து நமக்கு 1 day போயிடும். ஆனால் இங்கே 10 செகண்ட் நம்ம பண்ணதில் வந்து டக்குன்னு எல்லாமே முடிச்சிடலாம், முடிச்சுட்டு உட்காந்துடலாம். பட் ஆனால் வந்து நாங்கள் இதுக்காக வந்து லைக் நாங்கள் 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே 1:30க்கு தான் வந்தோமே. 1:30க்கு அப்புறம் இவங்க எல்லாம் எடுக்க 2 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். டைம் வந்து இப்போது 3:30 தான் ஆகுது. 3:30க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். பட் ஆனால் எல்லாரும் எடுத்துகிட்டு எங்களை திருப்பி கொண்டு போய் விடுறதுக்கு இட் வில் பி 5 or 5:30, ஆல்மோஸ்ட் 6க்குள்ளே போகும். ஸோ இது வந்து இந்த ஒரு டேவே வந்து கம்ப்ளீட்டாக முடிகிற மாதிரி இருக்குது. ஒரு டே வந்து இதில் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 1 day இதுலேயே போயிடும். ஸோ கோவா வரும்போது இதை பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். எங்கள் பேங்க் போகும்போது ஈவினிங் பை. அங்கேருந்து கிளம்பும்போதே 5 o'clock. ஸோ நாங்கள் ரீச் ஆனது 6:30 தான். அதுக்கப்புறம் நாங்கள் கேலிங்கட் பீச் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கேலிங்கட் பீச் பாகா பீச் அளவுக்கு வைபாலாம் இல்லை, ரொம்ப காமன் ப்ளசண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் லைட்ஸு, சீஷோர் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப காமாக இருந்தது, அதனால ரொம்ப போரிங்காக இருந்தது. ஸோ பெருசாக எதுவும் புதுசாக இல்லை. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் வந்து என்ன ஆச்சுன்னா, அங்கே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக மார்க்கெட் பிளேஸ் போல் இருந்தது. அங்கே ஃபுட், ரெஸ்டாரண்ட் அண்ட் நிறைய ஷாப்ஸு, அக்சசரிஸ்லாம் இருந்துச்சு. ஷெல்ல மேடப் ஆஃப் பண்ண பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு. நான் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு எதுவும் பெருசாக பிடிக்கல. பிகாஸ் இந்த மாதிரி நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆசைக்கு நம்ம போய் பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்த்தேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கலாம்னு நினச்சேன். பட் ஐ டென்ட் கெட் எனிதிங். ஆஃப்டர் தட் வி மூவ்ட் ஆன் டு த ஃபேவரட் ஸ்பாட், ஃபேட் ஃபிஷ். ஆக்சுவலி இது நிறைய இடத்துல பார்த்துட்டேன். இது ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு ஷாப். எங்கே பார்த்தாலும் கோவா போனீங்கன்னா ஃபேட் ஃபிஷ் போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஃபேட் ஃபிஷ் போனோம். ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது ஒரு 11 o'clock டைம். ரொம்ப பசிக்குது. பிகாஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு வந்தோமா, அதனால் ரொம்ப பசிக்குது. ஸோ ஃபேட் ஃபிஷ்ஷில் போய் நல்லா சாப்பிட்லான்னு இருக்கும். ஸோ லெட்ஸ் see like how it's going, how the taste is அப்படின்றத சீக்கிரமாக வந்து சொல்கிறேன். ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தா அந்த ஃபிஷ்ஷோட ஐ இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் அழகான லைட்ஸ்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா லைக் டேஸ்ட் எப்படி தெரியும். ஆம்பியன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷோட ஐபாலெல்லாம் மேலேயே இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே போயிட்டு ட்ரை இதில் எந்த போனும் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை. கோகோனட்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. கோகோனட்லாம் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் பண்ணுறேன். செம்மையாக இருக்கும். மிளகு இது சாப்பிடும்போது இந்த ஸ்பைசினஸ் தெரியுது. செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணது தவா கிங் ஃபிஷ் அப்படின்னாலே ஜென்ரலாக பெருசாக இருக்கும் அப்படின்னாங்க. பட் ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒரு பிளேட் ஃபுல்லாகவே 3 pieces கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், 700 கிட்ட இருந்தது. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு லைவ் ஃபிஷ். நம்ம கேட்டோன்னா அந்த ஃபிஷ்க்கு ஏற்ற அந்த கரண்ட் ரேட்டை கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த தவா ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். காய்ஸ் இப்போ வந்து நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். இப்போ தான் வந்து எனக்கு வந்து உயிரே வந்திருக்கு. பிகாஸ் போகும்போது ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு.
இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு கிங் ஃபிஷ் தவா ஃப்ரை சாப்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு பிளேட் இருந்தது, அந்த பிளேட் ஃபுல்லாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு 3 பீஸ் கொடுத்தாங்க. சாப்பிட முடியாமல் சாப்பிட்டோம் எல்லோரும் சேர்ந்து. அண்ட் ஒரு மொதோசோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஷ், ஐ திங்க் அது வந்து ஒரு போன்லெஸ் ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ் கறி அண்ட் ரைஸ் இதுவே ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ப்ரான் சாப்பிட்ணுன்னு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ப்ரான்னா ரொம்ப பிடிக்கும், ப்ரான் சாப்பிட்ணுன்னு நினைச்சேன். பட் இதான் என்னால் சாப்பிட முடியல. ஸோ இதான் லைக் இந்த ஃபேட் ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் வந்து ஸ்பெஷல் தாலி, கோவான் தாலி ட்ரை பண்ணலான்னு வந்தோம். பட் லன்ச் டைமில் மட்டும்தான் தாலி அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் தாலி ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா இங்கே லைக் அதான் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து லன்ச் டைமில் ட்ரை பண்ணுங்க. ஓகே guys, let's see you in the next video. Bye, stay tuned. இந்த டே அட்வென்ச்சர், ஃபுட், மியூசிக் அண்ட் நைட் லைஃப் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு அன்ஃபர்கட்டபிளான மூமெண்ட்டை தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த vlog உங்கள் கோவா ட்ரிப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். See you in next vlog மக்களே. Stay tuned. Bye bye. God bless you all.